ஹலோ மக்களே! ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சோழன் பாண்டியனுடைய கடைக்கு போயிட்டு, டேய் என்ன தாண்டா உனக்கும் வானதிக்குள்ளே பிரச்சனைன்றாங்க. 2 பேரும் பேசிக்காமலே இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சுன்றாங்க. டே விடுடா, அதை வேற சும்மா தேவையில்லாமல் பேசிட்டுன்றாங்க. டேய் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தாண்டா அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்லுவேன்றாங்க. டேய் அதெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, அவளை திருத்தவே முடியாது, அவள் எப்பவும் இப்படி தான் இருப்பான்றாங்க. இருப்பான்னா அப்படி என்னடா பண்ணான்றாங்க. டே எல்லாத்துலேயும் ஒரு இதுடா அவளை அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது அவளை விட்டு தொலைக்க வேண்டியதானே, அதுதான் முடிய மாட்டேங்குதுன்றாங்க. ஏன்னா அவள் இருந்தால் தான் தொல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் இல்லைனாலையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. டே உன்னால வச்சுட்டுன்றாங்க. என்னால் முடியலடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னுவாங்க. உன்னெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வானதியை பார்த்தீங்கன்னா காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளுடைய சோழன் இருந்துட்டு, அம்மா உனக்கும் பாண்டியனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் 2 பேரும் இவ்வளோ சண்டை போடுறீங்க, இவ்வளோ பேசிக்காமல் இருந்தீங்க சண்டைலன்னுவாங்க. அதுவா ப்ரோ, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், என்ன உண்மையை காதலிக்க மாட்டேங்கிறான், ஏன் சந்திரக்காவை எந்த அளவுக்கு சேரனை காதலிக்குது, ஏன் நிலாக்காவுக்கு உங்களுக்கும் உண்மையாகவே கல்யாணம் நடக்கல, ஃபேக் மேரேஜ் தானே, நீங்கள் நிலாக்கா மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்க, எப்படிலாம் இருக்கீங்க, ஆனால் துளி பாசம் கூட அவனுக்கு இல்லை, ஒரு அன்பை கூட காமிக்க மாட்டேங்கிறான்றாங்க. எனி டைம் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தா அப்போ அவன் பொழப்பை எப்படி பார்ப்பான் அப்படின்றாங்க. அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அப்படியே நம்மளுடைய சோழனுக்கு காண்டாய் காதவே முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளுடைய சோழனை வானதி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.